வெல்கம் டு டிடிடி த டகவுட் தாட்ஸ். ஸோ நம்ம நேற்று நடந்த சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆர் மேட்சோட ரிவ்யூ இன்னைக்கு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு மேட்ச், இதுக்கு ரிவ்யூ ஒரு கேடான்ற மாதிரி தான் நேற்று இருந்துச்சு. நடந்த மேட்ச்சை பார்க்கும்போது சரி, நம்ம இட்ஸ் பிரசாந்தோட மூவி ரிவ்யூ மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம பாசிட்டிவ்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இருக்குது, அதை பற்றி பேசலாம். எனக்கு தெரிஞ்சு நேற்று நடந்த மேட்ச்சில் ஓரளவுக்கு பாசிட்டிவ் அப்படின்னா, கார்த்திக் சர்மா வந்து கொஞ்சம் டீசெண்டாக ஆடிருக்காரு. ப்ராமிசிங்காக அப்படின்னு கேட்டால் அந்தளவுக்கு இல்லைனாலும் அந்த கொலாப்ஸான ப்ரெஷர் சுச்சுவேஷனில் இறங்கி டீசெண்டாக ஓரளவுக்கு டச் காட்டினார். அப்புறம் சர்ஃப்ராஸ் கானோட ஃபார்ம் வந்து தெரிஞ்சுது. நம்ம வந்து முன்னாடியே கெஸ் பண்ணோம் சர்ஃப்ராஸ் கான் வந்து நல்ல டச்சில் இருக்கார். ஸோ அவருக்கு வந்து 11ல் சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நினச்சோம். நேற்றுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் வந்து அந்த ஒரு பால் வந்து ஸ்வீப் ஷாட் ஆட போய் காலில் வாங்கிட்டார். மற்றபடி நேற்று அவர் கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு அவரோட இன்னிங்ஸ் வந்து. நம்ம ஸ்வீப் ஷாட் அவர் நல்லா ஆடுவார்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிச்சி அந்த கரெக்டாக ஸ்வீப் ஷாட்லேயே அவுட் ஆனார் சர்ஃப்ராஸ் கானை. அதுக்கப்புறம் பவுலிங்லன்னு பார்த்தோம்னா பேட்டிங்கில் ஓவர் டென்னும் ஓரளவுக்கு நேற்று கீ ரோல் ஆடினார். நேற்று ரொம்ப மோசமான ஒரு டிசாஸ்டராக போக வேண்டிய இன்னிங்ஸை அட்லீஸ்ட்டு மோர் தென் 100 போயிட்டு ஏதோ ரொம்ப லோ ஸ்கோரிங் இல்லாமல் முடிச்சு கொடுத்தாரு. ஸோ ஓவர்டனோட பேட்டிங் ஓகே, அதுவும் ஓரளவுக்கு டீசெண்டான ஃபார்ம் காட்டினார். அதுக்கப்புறம் பவுலிங்னு பார்த்தோம்னா கலீல் நல்லா போட்டார். எனக்கு தெரிஞ்சு கலீலோட ஸ்பெல் வந்து டீசெண்டாக இருந்துச்சு, மோர் தென் டீசெண்டாகவே இருந்துச்சு. கம்போஜும் ரொம்ப நல்லா போட்டார். ஆக்சுவலாக 2 விக்கெட் எடுத்ததுக்காக மட்டும் இல்லை, அவர் வந்து ரன்ஸும் வந்து நல்லா தான் கண்டெயின் பண்ணி போட்டார். அவருக்கோட 2 4 வந்து அவருக்கு எட்ஜ் எடுத்து போச்சு. ஸோ அப்படி இருந்துமே அவரோட ரன் ரேட் பார்த்தோன்னா ஒரு 9 ரன்ஸோ பெர் ஓவர் ரன் தான் கொடுத்துருந்தாரு. ஸோ கம்போஜ் அண்ட் கலீல் வந்து நேற்று நல்லா போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் பாசிட்டிவ்ஸு. உனக்கு வேறு ஏதாவது பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, கார்த்திக் சர்மா அந்த இன்டென்ஷன் ஒரு 3 பேர்ட்டு தான் சொல்லப்போனால் அந்த T20 கிரிக்கெட்டுக்கான அந்த இன்டென்ஷன் கரெக்டாக இருந்தது. கார்த்திக் சர்மா, சர்ஃப்ராஸ் கான், ஓவர் டென்னில் கொஞ்சம். மற்றபடி வந்து யார்கிட்டையுமே வந்து அந்த இன்டென்ஷனே பெருசாக இல்லை. ரன் ரேட்டு இதெல்லாம் வச்சு மைண்டில் வச்சு விளாண்ட மாதிரியே தெரில. இந்த பழைய மாதிரி ஒரு ப்ரெஷரில் ஆடுவாங்களே 18 பாலை தொடுறதுக்கு, அந்த மாதிரி ஒரு எடுத்தவொடனே நம்ம பேக் ஃபுட் போன மாதிரி இருந்துச்சு நம்ம கேமே. சாம்சனும் சரி, ருத்ராஜும் சரி ஆரம்பிச்ச கேம் அப்படியே நெகட்டிவ் ஆரம்பிச்சிட்டான். ஸோ வந்து ஆக்சுவலாக இப்போ நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா இதை சொல்கிறதா அதை சொல்கிறதான்ற அளவுக்கு மழை போல் நேற்று கொட்டி இருந்தது. ஆக்சுவலாக நம்ம நேற்று ஒரு பாசிட்டிவ் என்ன சொல்லலான்னு பார்த்தா, நேற்றுக்கு மேட்ச் தோற்றதுமே எல்லாருமே ஒரு மாதிரி மனசு விட்டாங்க. எங்களுக்குமே இவனுங்க நம்பியோட சேனல் ஆரம்பித்தோம், ஒரே நாளில் காமெடியில் வர மாதிரி முக்காடு போட்டு ஓடுற அளவுக்கு தான் இருந்துச்சு நேற்று நம்ம விளையாண்டது. அதுக்கு முன்னாடி நடந்த 2 நாள் மேட்சும் 200 ரன்ஸை ஒருத்தன் 15 ஓவரில் அடிக்கிறான், ஒருத்தன் 220 வந்து ஒருத்தன் 18 ஓவர் 19 ஓவரில் அடிக்கிறான். அந்த மாதிரி நம்மளோட ரைவல்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கும்போது, ஆர்சிபி ரைவல்ஸ் சொல்ல மும்பை சொல்கிறேன். நேற்றுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக ப்ரிவியூவில் சொல்லியிருந்தோம் பவர் பிளே எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து மேட்ச் ஜெயிக்க போகிறாங்கன்னு. அது மாதிரி நமக்கு வந்து 40 for 4 நினைக்கிறேன். அது மாதிரி நம்ம நேற்று 11ல் வந்து அபவுட் சொல்லவே இல்லை. ஏன் நம்ம சொல்லலைன்னா, நம்ம வந்து 2 ஃபாஸ்ட் பவுலர் ஃபாரினர்ஸ் வைப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. ஆர்ச்சர் தான் வைப்பாங்கன்னு நேற்று அவங்க அந்த பிச் கண்டிஷனை அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி வெட்டாக இருக்குது, ஃபாஸ்ட் பவுலர்ஸிங் இனிஷியலாக நல்லாயிருக்கும் அப்படின்றது அந்த இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் பர்கர் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக மேட்ச் நடக்கிறதுக்கு 5 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டு 2-3 டேஸாக பிச் வந்து அண்டர் கவர்ஸில் இருந்திருக்கு. அதனாலே மாய்ச்சர் வந்து அப்படியே இருந்திருக்கு. ஸோ வந்து டாஸ் வந்து ஒரு பெரிய க்ரூஷியல் ஃபேக்டராக இருந்துச்சு. ஸோ பேட் டாஸ் டு லூஸ். ஆக்சுவலாக அங்கே டாஸ் தோக்கும்போதே நான்லாம் வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகிட்டேன். ஸோ ஓகே, இந்த மேட்ச் நமக்கு வந்து இல்லை அப்படின்றத முடிவு பண்ணிட்டேன். ஆனால் நமக்கு எங்கே பிரச்சனை அப்படின்னா, ஒரு க்ளோஸாக போயிருக்க கூட தேவையில்லை, ஒரு ஃபைட்டு கூட கொடுக்காத மாதிரி இருந்துச்சு. அவங்க ஒரு மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுதான் நமக்கு வந்து அடிக்குது. இப்போ இவங்க நெட் ரன் ரேட்டை இவங்க விட்டுருக்கிறத பார்த்தா -4 இந்த நெட் ரன் ரேட்டை இவங்க வந்து திருப்பி இவங்க ப்ளஸில் கொண்டு வரதுக்கு இந்த மொத்த லீக் மொத்தமாக ஆடினா கூட ப்ளஸில் கொண்டு வர முடியுமான்னு தெரியல எனக்கு. அட்லீஸ்ட் ரன் ரேட்டையாவது மைண்டில் வச்சு கேமை கொண்டு போயிருக்கணும். அதில் பாதத்தில் விழுந்துருச்சு. ஆக்சுவலாக நேற்று இவங்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இப்போது இதுதான் வந்து நார்மலாக ஒரு கேப்டன்ஸுக்கும் டோனிக்கும் உள்ள வித்தியாசம். நேற்றுக்கே வந்து நமக்கு டோனி கேப்டனாக இருந்தாருன்னா அவர் என்ன பண்ணி, டோனி வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிக்கிற ஒரு கேப்டன். அவர் என்ன பண்ணியிருப்பாரு, நேற்றுக்கு நம்ம இந்த பிச்சை பார்த்ததுமே முடிவு பண்ணியிருப்பாரு இது வந்து செகண்ட் பேட்டிங் பிடிக்க போகிறவங்க வந்து ஜெயிக்க போகிறாங்கன்னு. ஸோ டாஸ் லூஸ் பண்ணதுமே இந்த மேட்ச் நம்ம இதுக்கு மேலே ஜெயிக்கிறதுன்றது 10% வாய்ப்பு தான் இருக்குன்றது அவர் கணிச்சு என்ன பண்ணியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் நியூ பால் கண்டிப்பாக நமக்கு வந்து பேஸ் அண்ட் பவுன்ஸ் இருக்கும், பால் ஸ்விங் ஆகும், இதெல்லாம் கணிச்சு ஃபஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் 6 ஓவரில் ஒரு விக்கெட்டு இல்லைனா முடிஞ்சால் விக்கெட்லெஸ்ஸாக ஒரு 40-45 கூட அடிங்க போதும். ஒரு 160-170 எப்படியாச்சும் நம்ம டீசெண்டாக போட்டோம்னா அப்படியே அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் எனிவே வந்து ஒரு 16 to 18 ஓவர்ஸ் வரைக்கும் போயிருக்கும் செகண்ட் இன்னிங்ஸு. ஸோ நமக்கு ரன் ரேட்டுன்றது பெருசாக அடி வாங்கியிருக்காது. ஸோ அது டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் ஆகும்போது செகண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்டில் நமக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரன் ரேட்டு பெருசாக நம்ம அடி வாங்காமல் வச்சிருந்தோம்னா சம்டைம்ஸ் வந்து நம்ம 7 மேட்ச் ஜெயிச்சு கூட ரன் ரேட்டை வச்சு உள்ளே போயிருக்கலாம் அந்த 4th ஸ்லாட்டில். ஸோ வந்து இந்த மாதிரி அவர் யோசிக்கக்கூடிய ஒரு கேப்டன். ஆனால் நேற்றுக்கு இவங்க என்னடான்னா, எப்பவுமே நம்ம போன வருஷம் இன்டென்ட்டே காட்ட மாட்டானுங்களேன்னு சொல்லிட்டு நம்ம புலம்பிகிட்டு இருந்தோம்.
ஆனால் இந்த வருஷம் என்னடான்னா இவனுங்க இந்த மாதிரி பிச்சில் போயிட்டு ஆக்சுவலாக சஞ்சு சாம்சனும் ருத்ராஜும் கோவிந்தா டீ ரொம்ப சூடாக இருக்குது, நீ நீ சொல் நீ குடி நீ குடின்ற மாதிரி சீக்கிரமாக காசு யார் ஃபஸ்ட்டு கொடுக்கணுன்ற மாதிரி நீ அடின்னு 2 பேருமே அடிக்க போனால் விக்கெட்டு விட்டுருவோன்ற மாதிரி ஃபஸ்ட்டு 2 ஓவர் இவங்கள்ட்ட இன்டென்ட்டே யாராவது ஒருத்தர் ஒரு ரிஸ்க்கு போயிருக்கலாம் எடுத்தவொடனே. கடைசியில் பார்த்தா 6 பால் தான் ஆனார் சஞ்சு சாம்சன். ஆனால் அவர்கிட்டயுமே அந்த இன்டென்ஷன் பெருசாக இருந்த மாதிரி இல்லை. ஏன்னா சூரியவன்சி பார்த்துக்கோங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 15 வயசு தான் ஆகுது. ஃபியர்லெஸ்ஸாக பேட்டை ஃபுல் ஸ்விங்கில் விடுறது தான் அவருக்கு வந்து ரன்னே கிடைக்கிறது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்த விஷயம் வந்து நம்மளோட பவர் பிளே பவுலர் வந்து ஹென்ரி வந்து நல்லா போடுவார்னு சொல்லியிருந்தோம். நல்லா போடுற பவுலர் தான் அவருமே. ஆனால் சூரியவன்சி எக்ஸப்ஷனல் சில சமயம் அந்த மாதிரி நடக்கும். சூரியவன்சி மட்டும்தான் அடி பொழந்து விட்டார் அவரை. அதுவும் அந்த ஃபஸ்ட்டு பால் கேட்ச் ஆயிடுச்சு. ஷார்ட் பால் வீக்னஸ் சூரியவன்சி, அதை பெருசாக நம்ம ஷார்ட் பாலே போடலாம். ஆனால் பர்கரும் ஆர்ச்சரும் ஷார்ட் பால் எப்படியும் ஒரு 4-5 இன்னிங்ஸில் ஒரு எப்படியும் 7-8 ஷார்ட் பால் போட்டுருப்பானுங்களா? நம்ம ஷார்ட் பாலே பெருசாக யூஸ் பண்ணல. இன்னொன்று கிடைச்ச அந்த ஒரு கேட்சையுமே வந்து மிஸ் பண்ணிட்டோம் நம்ம. இது பேட்டிங் ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஆக்சுவலாக வந்து ருத்ராஜ் வந்து ஒரு ஸ்டார்ட் வந்து ரொம்ப சுமாரான ஸ்டார்ட்டாக போயிடுச்சு. ஒரு மாதிரி ரெஸ்டியாக தெரிஞ்சார். ஓகே சரி, எனிவே நீ 10 பால் எடுத்துட்டா 2 ரன் 3 ரன் தான் அடிச்சிருக்க அப்படின்ற போது நீ அந்த இன்னிங்ஸை நீ வந்து கொஞ்சமாச்சும் பில்ட் பண்ணி திரும்ப அதை நீ வந்து மேக் பண்ணியிருக்கணும் விட்ட அந்த டாட் பால்ஸுக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணா, நம்ம கல்லி கிரிக்கெட்டில் ஆடுற மாதிரி ரொம்பவே ஹோப்லெஸ்ஸாக க்ளூலெஸ்ஸாக அப்படியே இறங்கி ஒரு சும்மா 3 ஸ்டம்பையும் அப்படியே விட்டு காட்டி, அதுவும் ஆர்ச்சர் மாதிரி ஒரு பவுலருக்கு போய் விட்டு காட்டினது எனக்கு என்னமோ என்னதான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவரோட இது இருந்துச்சு அப்ரோச் வந்து. ஸோ ருத்ராஜோட விக்கெட் வந்து நமக்கு ரொம்பவே குரூஷியல். நாங்கள் ப்ரிவியூவில் சொன்ன மாதிரி விராட் கோலியோட அந்த ஆங்கர் இன்னிங்ஸ் மாதிரி தான் நமக்கு வந்து ருத்ராஜ் நம்ம டீமில். அவரை சுற்றி எல்லாருமே ஹிட் பண்ணணும், ருத்ராஜ் வந்து பார்த்து தான் ஆடணும். ஆங்கர் ரோல் தான் ப்ளே பண்ணணும். ஆனால் அவர் வந்து டாட் பால் எடுத்து அவருக்கு மேலே ப்ரெஷர் போட்டுக்கிட்டு கடைசியில் 3 ஸ்டம்பையும் விட்டு ஒரு மாதிரி பிரெயின்லெஸ் ஷாட் மாதிரி தான் அடித்து அவுட் ஆகிட்டார். ஸோ வந்து பேட்டிங் வந்து அவங்க 2 பேரும் பவர் பிளேயில் நமக்கு வந்து எப்படியாவது யாராவது 2 பேரில் ஒருத்தர் சர்வைவ் ஆயிருந்தால் கூட இந்த மேட்ச் வந்து ரிசல்ட் மாதிரி இருக்காது. பட் இந்த மேட்சோட ரிசல்ட் வந்து கொஞ்சம் டீசெண்டாக முடிஞ்சிருக்கும். நெட் ரன் ரேட் இவ்வளோ அடி வாங்கியிருக்காதுன்னு நம்ம கெஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பவுலிங்கை நம்ம குறை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பவுலிங் இவ்வளோ தான் பர்ஃபார்ம் பண்ணணும். இது நம்ம யார்கிட்டருந்து வரணும்னா இது நம்ம வந்து ஃப்ளெமிங்கிட்டருந்து தான் வரணும். இவங்க ஆக்ஷன்லேயே ஆக்சுவலாக தோத்துட்டாங்க. இல்லை இவங்க வந்து நம்ம ஃப்ளெமிங்ன்ற வந்து ஒரு வந்து நம்ம இந்த அன்னகளில் ஆட்டு ரிட்டையர் ஆன மாதிரி அவர் வந்து நியூசிலாந்து டீமுக்கே ஒரு மிட் கேப்டன் தான், பெரிய கேப்டன் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி T20 கிரிக்கெட்டெல்லாம் அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு அப்புறம் தான் T20 கிரிக்கெட்டே வந்துச்சு. ஸோ ஃப்ளெமிங்க்கு T20 கிரிக்கெட் அதுவும் மாடர்னாக இப்போ அப்டேட் ஆன T20 கிரிக்கெட் எந்த அளவுக்கு அவர் புரிஞ்சு வச்சிருக்காருன்றது நமக்கு தெரியல. ஆக்சுவலாக ஆக்ஷனில் வந்து செகண்ட் மோஸ்ட் பர்ஸ் வேல்யூ நம்மகிட்ட தான் இருந்துச்சு. அதோட போய் நம்ம எடுத்துருக்கிற பவுலர்ஸ் யாருன்னு பார்த்தா ஹென்ரியும் ஜாக் ஃபாக்ஸும். ஆக்சுவலாக ஜாக் ஃபாக்ஸ் கூட சின்ன பையன் தான், ஓகே அவர் கூட நம்ம வந்து ஒரு ஸ்விங் பவுலர் தான், ஒரு வகையில் இது பண்ணலாம். ஹென்ரி வந்து கிட்டத்தட்ட அவரோட கெரியரோட எண்டு ஃபேஸில் இருக்கார். ஆக்சுவலாக நியூசிலாந்து கோட்டாவாக எடுத்தாங்க அப்படின்னு வச்சா கூட ஜேக்கப் டஃபி நியூசிலாந்து கோட்டா தானே. அப்படி பார்த்தா இன்ஃபார்ம் பவுலர் ஜேக்கப் டஃபினா நீங்கள் அவங்கள தானே கேட்டிருக்கணும். நம்மகிட்ட இருந்து அமௌண்ட்டுக்கு ஜேக்கப் டஃபி நம்மளால் ஈஸியாக வாங்கியிருக்க முடியும். ஆனால் இவங்க ஜேக்கப் டஃபிக்கு பேடில் கூட ரைஸ் பண்ணல. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபினிஷிங்காகட்டும், ஃபினிஷிங்க்கும் இவங்க யாருமே எடுக்கல. அதனால தான் நம்ம வேறு வழி இல்லாமல் ஓவர்டனை நம்பி இருக்கோம். ஃபினிஷிங் இவங்க நினச்சிருக்காங்க நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் மேலே பெரிய பெட்டிங் அடிக்கிறாங்க. அது வந்து நம்ம ஒரு ப்ரூவன் இந்தியன் பிளேயர்ஸாக இருந்தால் நம்ம அப்படி நம்பலாம். ஒரு சின்ன பசங்க 2 பேர் கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீரை நம்பி வந்து நம்ம ஃபினிஷிங் வந்து கம்ப்ளீட்டாக நம்பி வந்து விட்டது. அதுவும் அவ்வளோ காசை கையில் வச்சுட்டு ஒரு ஃபினிஷரை ஹோல்டர் மாதிரியோ போயிருக்கலாம். இந்தியன் பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும். ஆனால் அதனால ஒரு பிளேயருக்கு அட்லீஸ்ட் போயிட்டு ஒரு பிளேயருக்கு வந்து அட்லீஸ்ட் அவங்க ஆக்ஷன்லேயே எனக்கு தெரிஞ்சு இவங்க கோட்டை விட்டாங்க. சரி இருந்தாலும் நம்மளோட பேட்டிங் வந்து நம்ம பவுலிங்கை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடும், ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க அப்படின்னு நம்பினோம். ஆக்சுவலாக இப்போ ரொம்ப நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ணி அவ்வளோதான் இந்த இதுக்கு மேலே சான்ஸே இல்லை இந்த சீசனில் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா நேற்றுக்கு இருந்த பிச் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடும்போது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி தான் இருந்துச்சு. பால் நல்லாவே ஸ்விங் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஓவர் வரைக்கும் அலைஞ்சிது பால். ஸோ அதுக்கப்புறமாவும் பெட்டர் ஆச்சானா ஆகலை. ஸ்பின்னருக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்லோவாச்சு. சில ஷார்ட் பால் வந்து லாஸ்ட்டில் 17 ஓவரோ 18 ஓவரோ பர்கர் போடுறான். அப்போ கூட ஒரு பால் ஓவர் டென்னுக்கு எகிரி கையில் வந்து க்ளவுஸில் அடிக்குது. ஒரு கீப்பர் வந்து லென்த்து பாலை கீப்பர் வந்து ஹெட் ஹைட்டில் பிடிக்கிறான். ஸோ அந்த அளவுக்கு 18th ஓவர் 17th ஓவர் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு மாதிரி பவுன்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஆப்வியஸாக கொஞ்சம் பெட்டர் ஆயிடுச்சு, ஆடுறது கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு. நம்ம பவுலர்ஸும் வந்து நம்மகிட்ட இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் பவுலர்ஸ் கிட்ட 140ல் நம்மகிட்ட பவுலரே இல்லாத அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அவனுங்க அடிச்சு போடுறானுங்க பவுன்ஸ் 140ல் அடிக்க 140 ஆர்ச்சரும் சரி பர்கரும் சரி வீசுறாங்க. நம்மகிட்ட 140 இல்லை 135. பவர் பிளேல அவங்க 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா பாலுமே 140 ப்ளஸ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஷார்ட் பால் போட்டாலும் ஸ்பீட் இல்லைன்னா அடிச்சிருவானுங்க இப்போ உள்ள பேட்ஸ்மேன்ஸ்லாம். நம்ம கிட்ட கலில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 138 சம் பால்ஸ் போட்டாங்க. கலிலால 140 போட முடியும், அது ஒரு ரெகுலராக இல்லை. அப்பப்போ ஒரு ஹை 130s போட முடியும் அவரால் மேக்ஸிமம். தான் ஹென்ரி வந்து
மிட் 130s போடுறதுக்கே கஷ்டப்படுறாரு. ஏன்னா ஏஜ் ஒரு ப்ராப்ளம். அதனால வந்து ஆப்வியஸாக அவர் கஷ்டப்படுறாரு. ஆனால் இப்போ ஆக்சுவலாக ஒரு செகண்ட் ஓவரே வந்து ஸ்லோ பால் போயிட்டு சூரியவன்ஷி ஒரு ஓவரில் அடிச்சதுக்கே அவர் உடனே டிஃபென்சிவாக போயிட்டார். உடனே ஸ்லோ பால்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. நீ அடிச்சிருக்கிறது 128 ரன் தான். 127 ரன் தான் நீ அடிச்சிருக்கின்ற போது நீ டிஃபென்சிவாக போய் நீ ரன்னை கட்டுப்படுத்தி உன்னால் ஜெயிக்கவே முடியாது. 20 ஓவர் போட்டு நீ ஜெயிக்கவே முடியாது. ஆப்வியஸாக உனக்கு இருக்க ஒரே சான்ஸ் அவங்கள ஆல் அவுட் பண்ணணும் நீ. அப்படிங்கும்போது நீ வந்து அக்ரெசிவாக தான் விக்கெட்டுக்கு தான் போகணுமே தவிர இவன் ஸ்லோ பால்லாம் போட்டு இவர் டிஃபென்சிவாக போயிட்டார். ஆக்சுவலாக வந்து சூரியவன்ஷி ஒரு பயங்கரமான ஒரு பேட்ஸ்விங் வச்சிருக்காரு. ஆனால் சூரியவன்ஷி இப்போ நாங்கள் சொல்கிறது என்னென்னா கண்டிப்பாக சூரியவன்ஷி வந்து மற்ற டீம் கூட போகும்போது இந்த அளவுக்கு அடிக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. அவர் ஆக்சுவலாக ஒரு 3 to 4 மேட்சஸில் கணிச்சிருவாங்க. அவர் ஷார்ட் பால் போட்டால் இந்த அளவுக்கு ஆடுவாரான்னு தெரியல எனக்கு. ஏன்னா அவர் ஷார்ட் பால் வச்சு இன்னும் இது வரைக்கும் பெருசாக யாரும் டெஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் அண்டர் 19 பார்க்கும்போது ஏஷியா கப்னு நினைக்கிறேன். ஷார்ட் பால் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஏஷியா கப்பில் வந்து ஃபைனலாக செமிஃபைனலாக நான் போடல. அந்த மேட்ச்சில் வந்து பாகிஸ்தானோட சின்ன பசங்க அண்டர் 19 பசங்க 2 பேர் வந்து 2 ஃபாஸ்ட் பாலர் அவர் வந்து ஷார்ட் பால் போட்டு அவர் வந்து ரன்ஸ் அவர் ஸ்கோர் பண்ண முடியாமல் அவர் வந்து ப்ரெஷர் பண்ணி கடைசியில் ஷார்ட் பால்லே அவர் எடுத்து விட்டாங்க விக்கெட்டை. ஸோ அவருக்கு வந்து ஷார்ட் பால் சின்ன பையன்றதுனால ஷார்ட் பால் அந்தளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஹூக் ஷாட்லேயே வந்து டவுன் த கிரவுண்ட் ஆடுறதுக்குலாம் அவருக்கு தெரியல. அவருக்கு தெரிஞ்சது ஒரே சுற்று தான். ஸோ சுற்றினாருன்னா கொடை கிளம்பிரும் வந்து பிடிச்சிடலாம்னு வச்சுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தா இவங்க ஷார்ட் பால் வச்சு டெஸ்ட் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு ஷார்ட் பால் தான் போட்டாங்க. அதுவுமே அவர் கரெக்டாக ஹிட் பண்ணலை. அது வந்து கேட்ச் வந்து ட்ராப்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பால் போட்டிருந்தாங்க. ஒரு ஓவருக்கு ஒரு ஷார்ட் பால் 2 ஷார்ட் பால் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி நம்ம 20-30 ரன்ஸில் சூரியவன்ஷி ஏர்லியாக வந்து எடுத்துருந்தோம்னா அப்பயும் ஜெயிச்சிருக்க மாட்டோம். ஆனால் மேட்ச் வந்து ஒரு 16-17 ஓவருக்கு போயிருக்கோம். ஜெயிச்சிருக்க முடியாது. ஏன்னா நம்ம ரன் ரேட்டை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாம். ஜெய்ஸ்வாலால் கடைசி வரைக்கும் பெருசாக அடிக்க முடியல. நீங்கள் நேற்று கணக்குன்னு பார்த்தா சூரியவன்ஷியோட இன்னிங்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. அவரோட இன்னிங்ஸால் தான் அவ்வளோ ஏர்லியாக அவங்க ஜெயிச்சாங்க. மற்றபடி மீதி எல்லாருமே ஒரு 130 125 அந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் தான் ஆடினாங்க. ஸோ சூரியவன்ஷியை நம்ம முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் எடுத்திருந்தோம்னா நெட் ரன் ரேட்டையாவது காப்பாற்றிருந்துருக்கலாம். ஸோ வந்து இவங்களோட நேற்று அதே மாதிரி மேத்யூ ஷாட்டோட செலெக்ஷன் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. சர்ஃப்ராஸ் கானும் நாங்கள் மேட்ச் நடக்கும்போதே நம்ம பேசிட்டு இருந்தோம் சர்ஃப்ராஸ் கான் இறக்குனா நல்லா இருக்கும்னு. அதே மாதிரி இறக்குனா அவரும் கொஞ்சம் ப்ராமிஸ் காட்டினார். மேத்யூ ஷாட்டை இவங்க பிரவிஸுக்கு பதிலாக எடுத்தது ஓகே, நல்ல ரீப்ளேஸ்மெண்ட். ஆனால் மேத்யூ ஷாட் வந்து மிடில் ஆர்டரில் அவரால் ஆடவே முடியாது. அதுவும் இந்தியன் பிச்சர்ஸ் எல்லாம் அவர் மிடில் ஆர்டரில் வந்து ஸ்பின்னெல்லாம் அவ்வளோக்குள்ளே டேக்கிள் பண்ணி அடிக்க மாட்டார். மேத்யூ ஷாட்டோட பிக்கெஸ்ட் ப்ளஸ்ஸே அவர் வந்து பவர் பிளேயில் ஆடுறது தான். அவர் ஒரு நல்ல ஒரு புல் ஷாட் அடிக்கிறார். நேற்று ஆக்சுவலாக மேத்யூ ஷாட்டை வந்து எல்லாருமே ரொம்ப கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருந்தாங்க. இவன் எப்படி இவன்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவனை எடுத்திருக்காங்க அப்படின்னா. ஆக்சுவலாக பிக் பேஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து ஒரு பயங்கரமான கன்சிஸ்டண்ட்டான பிளேயரு. ஷார்ட் பாலில் வந்து புல் ஷாட் அடிக்கிறது ரோஹித் சர்மா மாதிரி அவரும் அங்கே வந்து ரொம்ப கரெக்டாக அடிப்பார். ஸ்கொயரில் ரொம்ப ஸ்ட்ராங்கு 2 எண்ட்லேயுமே. ஸோ வந்து அவர் பவர் பிளேயில் ஆட வச்சுருந்தாங்க அப்படின்னா இப்போ வான்கடை மாதிரி சின்னசாமி மாதிரி ஸ்டேடியத்துலலாம் அவர் வந்து ஓப்பனிங் ஆடினார் அப்படின்னா கிரவுண்டை சுற்றி காட்டுவார். அந்தளவுக்கு ஸ்கில் உள்ள பேட்ஸ்மேன் தான் அவர். ஆனால் நேற்று மிடில் இறங்கினதுனால க்ளூலெஸ்ஸாக இருந்தார், ஒரு மாதிரி மாட்டிக்கிட்டார். ஸோ நீங்கள் வந்து எந்த பிளேயரை எங்கே இறக்கணுன்றதும் தெரியணும். இப்போ நேற்றுக்கு 2 பேருமே சாம்சன் ருத்ராஜ் தான் நம்ம டீமோட வந்து மெயின் கீ. அவங்க 2 பேரும் ஓப்பனிங் இருக்கிற அவங்க தான் வந்து ஒரு எண்டில் யாராவது ஒருத்தவங்க ஆங்கர் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கிற பேட்ஸ்மேனை கைட் பண்ணணுமே. நம்மக்கிட்ட அது நடக்கவே இல்லை. உங்களுக்கு மேட்ச் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டே அந்த 2 பேரும் காலி ஆனதுனால என்னாச்சுன்னா இன்னும் 2ல் இருக்கிறவங்களால கரெக்டாக கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஆட முடியல. அவங்க இஷ்டத்துக்கு எல்லாரும் ஆடினாங்க. ஒன்று மாத்திரை வந்து முன்னாடி ஓப்பனிங் வந்திருக்கணும். ஏன்னா மாத்திரை வந்து அதை பற்றியும் பெருசாக அவர் கவலைப்பட மாட்டார். அவர் வந்து வந்த உடனே லாஃப்ட்டுக்கு போயிடுவார். இப்போ சாம்சன் ஆகட்டும், சஞ்சு ஆகட்டும், சாம்சன் ஆகட்டும், ருத்து ஆகட்டும், நம்மளோட விக்கெட் ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காகவே அவங்களுக்கு அது மைண்டில் இருக்குது. அதனாலே அவங்க ஷார்ட்ஸுக்கு வந்து ஃபுல் மைண்டோட போகாமல் ஒரு மாதிரி ஹாஃப் மைண்டடாக போகிறாங்க ஷாட்டுக்கு. அதனாலே ப்ராப்ளம் வருது. ஸோ வந்து இதே நம்ம மாத்திரை ஓப்பனிங் இறக்கணும்னா அவரோட விக்கெட்டை பற்றி விக்கெட்டை வந்து லூஸ் பண்ணுறதை பற்றி அவர் பயப்படாமல் அவர் பாட்டு போவார். போன வருஷம் நமக்கு சீசனோட எண்டில் நமக்கு மாத்திரையோட அந்த ஃபியர்லெஸ் இன்னிங்ஸ் தான் நமக்கு வந்து நம்மளோட அந்த அப்ரோச்சே கொஞ்சம் மாற்றிச்சு. பிரவிஸ் மாத்திரை இவங்க 2 பேர் தான். உருவில் பட்டேல் ஒரு 2-3 மேட்சஸில் அடித்தார். இவங்க 3 பேர் தான் அந்த இதே நமக்கு டைமென்ஷனே மாற்றி காட்டினாங்க. இப்படி தான் ஆடணும் இப்போ இருக்கிற மாடர்ன் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி சிஎஸ்கேவோட மேனேஜ்மெண்ட்டுக்கு அவங்க 3 பேர் தான் லைட்டாக காட்டினாங்க. ஆனாலும் இவங்க ஆக்ஷனில் போய் மறுபடியும் வழக்கம் போல் சொதப்பிட்டு வந்துட்டாங்க. ஸோ என்னன்னா மேத்யூ ஷாட்டை நேற்று இவங்க உள்ள 11ல் எடுத்துருக்கின்ற பட்சத்துக்கு அவர் ஓப்பனிங் அமைச்சிருக்கலாம். ஓப்பனிங் அமைச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட ஒரு பெட்டராக ஆடிருக்கலாம். அப்படி இல்லாட்டி இவங்க மாத்திரை அமைச்சிருக்கணும். இப்போது ஆக்சுவலாக வந்து இவங்க மேத்யூ ஷாட்டை ஆடுறதா இருந்தால் இப்போ அடுத்த மேட்ச்லேயும் இன்னும் 2-3 மேட்ச்சுக்கு பிரவிஸ் வரமாட்டாருன்றாங்க. ஸோ இவங்க மேத்யூ ஷாட் தான் ஆட போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மேத்யூ ஷாட்டை வந்து இவங்க ஓப்பனிங்கில் இருக்கணும். இல்லாட்டி வந்து ஒன் டவுன் கூட எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஒர்க் ஆகுமான்னு தெரியல. அவர் ஓப்பனிங் தான் இருக்கணும். அவர் இல்லாட்டி அவர் எடுக்காமல் பெட்டர் வந்து உருவில் பட்டேல் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். உருவில் பட்டேல் வந்து ஸ்பின்னை நல்லா ஆடக்கூடிய ஒரு இந்தியன் பிளேயர். ஆப்வியஸாக ஸ்பின்னை நல்லா தான் ஆடுவார். நேற்று அவருக்கு பதிலாக உருவில் பட்டேல் இருந்ததுன்னா அவர் ஒரு 20-30 ரன்ஸ் அடிச்சிருந்தா கூட ஸ்கோர் ஒரு 150, 145, 160 போயிருந்துச்சுன்னா பெட்டர் மேட்சாக வந்திருக்கும் நமக்கு. ஸோ
ஸோ வந்து அங்கேயும் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. ஹென்றி வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரஷ்டியாக தெரிஞ்சார். ஆக்சுவலாக இப்போ தான் விளையாண்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் பார்த்தா என்னமோ ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ரிட்டையர்மெண்ட்லேருந்து திரும்ப வந்த லெவலுக்கு தான் அவரோட இது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எனக்கு ஹென்றி மேல எப்பவும் கான்ஃபிடென்ட் இருக்கு. ஃபோர்த் ஸ்டெப் லெக் சைடில் போடுறாரு. அந்த அளவுக்கு ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணாரு. ஆனால் எப்பவும் ஹென்றி மேல கான்ஃபிடென்ட் இருக்கு. என்னன்னா ஆனால் அவர் டெத்தில் நல்லா போவார் நான் எப்பவுமே சொல்லல முதல்ல இருந்து. ஆனால் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் வந்து அவர் வந்து ஒரு டேஞ்சரான பவுலர் தான் என்ன கேட்டால். சரி ஓகே, இருந்தாலும் லாட் ஆஃப் நெகட்டிவ்ஸ் தான். இருந்தாலும் நம்ம இந்த பிட்ச் வந்து இப்போ நம்ம சிஎஸ்கேன்றது இல்லை. இப்போ நேற்றுக்கு அந்த ஸ்டார்டிங்கில் வந்து மழை பெஞ்சு இந்த பிட்ச் வந்து அண்டர் த கவர்ஸ் இருந்து இதெல்லாம் இந்த ப்ராப்ளம்லாம் இருந்ததுனால டாஸ் நம்ம தோற்றதுனால இது நேற்றுக்கு மேட்ச்சில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் மும்பையோ ஆர்சிபியோ எந்த டீமு பஞ்சாபோ யார் அடிந்தாலுமே நேற்றுக்கு வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆப்வியஸாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிருப்பாங்க. மேக்ஸிமம் என்ன ஆனால் ஒரு 150 160 அடிச்சிருப்பாங்க. நம்ம அங்கே கொஞ்சம் சோப்பிட்டோம்னு சொல்லலாம். ஆனால் நம்ம மேட்ச் தோற்றதுக்கு பெருசாக குத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம டாஸ் தோக்கும் போதே மேட்ச் கிட்டத்தட்ட தோத்துட்டோம். ஸோ அதனால் அந்த மேட்ச் வந்து டாஸ்லேயே போச்சு தான். ரன் ரேட் அவ்வளோ விட்டது தான் மிகப்பெரிய தப்பு. ஆனால் -4 அளவு அதை மேட்சை விட்டுருக்கு தேவையில்ல. சரி அது வந்து கேப்டன்ஷிப் அடுத்த மேட்ச் நமக்கு ஹோம் மேட்சாக இருக்கிறதுனால ஒரு ஹோப் இருக்குது. சேப்பாக்கில் இருக்குது. சேப்பாக்கும் முன்ன மாதிரி ஸ்லோ ட்ராக்காக இல்லாமல் நல்ல பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இப்போ ரீசெண்டாக பிஹேவ் பண்ணுது நடந்த இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லாம் நம்ம பார்த்த வரைக்கும். ஸோ வந்து சேப்பாக்கில் நம்ம வந்து கம்பேக் பண்ணுவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பஞ்சாப் கூட மேட்ச்சு. பஞ்சாப் வந்து இந்த சீசனில் ஒரு மாதிரி அண்டர் எஸ்டிமேட்டடாக யாருமே பஞ்சாப் பற்றி பெருசாக பார்க்காம இருக்காங்க. பஞ்சாப் ஆக்சுவலாக ரொம்ப பயங்கரமான ஸ்குவாட் வச்சுருக்காங்க. மும்பைக்கு ஈக்குவலாக ஸ்குவாட் வச்சுருக்காங்க என்ன கேட்டால். மும்பையில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன, ரோஹித் சர்மா வெயிட்டெல்லாம் குறைச்சி பேட்ஸ் அவரோட ஹேண்ட் மூவ்மெண்ட்லாம் ஸ்பீடாக இருக்குதுன்றாங்க பழைய மாதிரி. ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து மும்பைக்கு அது மும்பை ஆல்ரெடி ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. ஆல்ரெடி பிளே ஆஃபில் ஒரு துண்டு போட்டு தான் விளாட்றாங்க ஆல்ரெடி. ஆனால் அது இன்னுமே அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம். லைஃப் வாஸ் குட் இந்த மாதிரி ஐபிஎல் வாஸ் குட் வந்து ரோஹித் சர்மா வெயிட் லாஸுக்கு முன்னாடி அது மாதிரி டோனி கேப்டனாக இருந்தப்போ ஆர்சிபிக்கு கோலி கேப்டனாக இருந்தப்போலாம் ஐபிஎல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இப்போ வந்து ரோஹித் சர்மா வெயிட்டை குறைச்சதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் வந்து ரோஹித் சர்மா ஐபிஎல்ல வழக்கமாக பார்க்குற ரோஹித் சர்மா இருக்க மாட்டார். கண்டிப்பாக இன்டர்நேஷனல் ரோஹித் சர்மா அந்த டைம் ஐபிஎல்ல பார்ப்போம். கண்டிப்பாக போடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த டைம் ஒரு ரோஹித் சர்மா இருக்காரு. சர்ஃப்ராஸ் கான் அவரும் கிட்டத்தட்ட 9 to 12 கிலோ வரைக்கும் என்னமோ வெயிட் குறைச்சிட்டு தான் வந்திருக்காரு. ஸோ சர்ஃப்ராஸ் கானை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். சரி ஓகே, ஹோப்ஃபுல்லி வந்து நெக்ஸ்ட் மேட்ச் கம்பேக் பண்ணுவாங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஸோ நம்ம சேப்பாக்கில் மேட்ச் இருக்கிறதுனால பஞ்சாப் மாதிரி ஸ்ட்ராங்கான டீமாக இருந்தால் கூட பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு ருத்ராஜ் போயிட்டு ஆயுஷ் மதுரை ஓப்பனிங் வரலாம். 11th இன்னும் கொஞ்சம் பெட்டராக யோசிச்சு பவுலர்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணி ஜெயிப்பாங்கன்னு நம்பலாம். ஓகே பார்க்கலாம் அடுத்த மேட்ச் என்ன ஆச்சுன்னு. ஸோ நம்ம 1 or 2 days ப்ரிவியூவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ. நன்றி. உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.